சிந்திப்போமே. 1763 அடுத்த வினைக்கு இனி அஞ்சேன். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். என்னை விட்டு என்றென்றும் நீங்காமல் என்னை தொடர்ந்து தாக்கக்கூடிய வினை குறித்து இனி நான் சிறிதும் அஞ்ச மாட்டேன். ஏன் தெரியுமா? பெரிய எதிரியான ஆணவத்தில் இருந்த என்னை அதிலிருந்து விடுவிக்கத்தான் வினையையே என்னோடு கூட்டி வைத்தான் பஞ்சாக்கரவன். எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? முன்பு கேவல நிலையில் கார் இருள் ஆணவத்தில் கட்டுண்டு கிடந்தேன் அல்லவா? அப்பொழுது அந்த மலத்திலிருந்து நான் மீள்வதற்காக, அறிவு விளக்கம் பெற்று பக்குவப்படுவதற்காக பஞ்சாக்கர தேசிகன் என்னை சகல நிலைக்கு அழைத்து வந்தான். எனது வினைக்கு ஏற்ப உடலும் கருவி கர்ணங்களும் தந்தான். தன்னையே அறியும் அறிவு தந்தான். நான் செய்யும் குற்றங்களை எல்லாம் போக்கி காத்து அருள் செய்தான். இன்னும் எத்துணை பிறவி தரினும் அவன் நம்மை தாங்கி மேல் நிலைக்கு அழைத்து செல்வான் என்ற உண்மையை அறிகிறேன். இப்படியாக மலத்திலிருந்து விடுபடவே சகல நிலை தருகிறான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. அடுத்த வினைக்கு இனி அஞ்சேன். பஞ்சாக்கர ஆரியன் முன் விடுத்து இருள் மூழ்கும். பிழையின் பருவம் விளைத்து உடலம் கொடுத்து அங்கும் விட்டு இதுகாரும் விளைத்த குற்றங்களும் நீத்து எடுத்து அவன் இன்னும் எடுப்பன் என்று உண்மையை எண்ணினனே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 76வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். பக்குவம் பெறுவோம், மல கண்மம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.